அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 29, 2024 மார்கழி 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். தடைகள் பல வரலாம், தட்டிப்பறிக்க சில கூட்டமும் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில், முன்வைத்த காலை பின் வைக்காதே, உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போ நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், இவர்களை வழிபட வேண்டும்.
இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா, எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெதுவெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா, எண்ணிலடங்கா, முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும் போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
ஏன் அப்படின்னா, விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாய்ஞ்சு வந்திருக்கும். அத நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் வந்து அப்படியே ஒரு பிங்க் நிறத்தில இருக்கும். இயல்புல பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில இருக்கு அப்படின்னா, ரத்த ஓட்டம் சீரா சிறப்பா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது, உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி. அதாவது மூக்கு அப்படின்னா, மூக்குல 2 துவாரம். இந்த 2 துவாரத்திலயும் தானே சுவாசம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்ல. இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில தான் வரும். ஒரு துவாரத்தில தான் வரும். அப்படியா? இல்லையே! எனக்கு 2 துவாரத்திலயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இத வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு நூல வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழ மூக்குக்குள்ள விட்டுறாதீங்க. தும்மல் வந்துரும். துவாரத்துக்கு கீழ வச்சு பாருங்க. எந்த சைடு அசையுதுன்னு பாருங்க. அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ள போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில தான் வரும். நம்ம 2 நாசியிலயும் சுவாசம் எடுக்கலாம். ஆனா வெளிவிடுவது ஒரு நாசியில தான் வெளிவிடுவோம். அதேபோல இன்னொரு நாசியிலயும் நீங்க வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லே தொடங்க ஆரம்பிச்சிரும். 42 நிமிடங்கள்ல அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ 2 நாசியிலயும் சுவாசம் வரும். இந்த 2 நாசியிலயும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகள்ல அல்லது தியான கிளாஸுகள்ல, வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் அத நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்திலயும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும். தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசியினையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனா 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்கள்ல 2 நாசியிலையும் அற்புதமா சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போ நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு, நாம ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதத்தான் நினைக்கணும். இல்ல நம்ம எப்போதுமே நல்லத தானே நினைப்போம் அப்படின்னா, நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம முதல்ல அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம நம்மளுடைய வீடியோல குடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்ல நான் ஷார்ட்டா தான் பண்றேன் அப்படின்னா, தயவுசெய்து அந்த 20 நிமிடங்கள்ல நீங்க பூஜை அறைக்கு போலாம். அல்லது நீங்க உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்ல நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமா பிறருக்கு யாருக்கு நீங்க ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து மணியோசை கேட்டிருக்கோம். மணியோசை கேட்கவுமே பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களாம் நீங்கள் வந்து உங்களுடைய நடையை மாற்றி நடக்கணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்க தொடர்ந்து நம்ம நடக்கக்கூடிய திசையிலேயே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ தொடர்ந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை, ஏதேனும் ஒரு வரலாற்று கதை, ஏதேனும் ஒரு காவிய கதை, காப்பிய கதை இப்படி பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க, நலதமயந்தி கதை. இந்த நலதமயந்தி கதையை நானே பலமுறை சின்ன சின்னதாகவும் கதை சொல்லியிருப்பேன். ஜூமில் முழுமையாகவும் சொல்லியிருப்பேன். இந்த நலதமயந்தி கதையை கேட்கக்கூடிய அனைவருக்கும் அப்படின்னு நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நலதமயந்தி கதையை கேட்டால் ஏன் ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம கதையிலேயே தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது வாருங்கள் நம்ம வந்து நலதமயந்தி கதை கேட்கலாம். இந்த கதையை யூடியூபர் சொல்ல சொல்ல அதற்கான விளக்கமும் கூடுதல் தகவல்களையும் நான் தந்து கொண்டே வருகிறேன். வாருங்கள் இப்பொழுது நலதமயந்தி கதையின் முதல் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் இலக்கிய கதை கேட்க போறோம். நள தமயந்தி கதை இன்னைக்கு கேட்க போறோம். மகாபாரதத்துல வர ஒரு கிளை கதை தான் இந்த நள தமயந்தி கதை. இந்த கதையை கேட்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த அளவுக்கு விசேஷமான இந்த கதையில என்னெல்லாம் தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? நன்றி. நாம இன்னைக்கு கேட்க போற கதை அப்படிங்கிறது நலதமயந்தி கதை. சோ நலதமயந்தி கதை மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு புராண கதை, ஒரு கிளைக்கதை. அந்த கிளைக்கதையில இந்த நலதமயந்தி கதையை கேட்பவர்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. நிறைய நேரங்கள்ல இந்த திருவிழாக்கள்ல
அந்த மாதிரியான ஒரு அரங்கு அமைத்து இந்த மாதிரியான நாடகங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் பொழுது நலதமயந்தி கதை கேட்பவர்களுக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே, அது இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை இந்த கதை தாங்கி நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்படும். ஸோ இந்த கதையை கேட்டா நிச்சயமாக எல்லோருக்குள்ளேயுமே ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கும் அப்படிங்கிறதும், ஸோ வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேற போகிறோம் அப்படின்னு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவுகள் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த கதையை கேட்டால் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு போதிக்க போயிருது. ஸோ இந்த கதையை நம்ம முழுமையா பார்க்க போயிடும். தொடர்ந்து நம்ம நலதமயந்தி கதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், கேட்க போகிறோம். வாருங்கள் கதைக்குள் உள்நுழையலாம். புராண கதை பகுதி 2 கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குகைக்குள்ள ஒரு வேட்டுவ தம்பதிகள் வசிச்சு வர்றாங்க. அந்த வேடனுடைய பேரு ஆகுகன், அவனுடைய மனைவி பேரு ஆகுகி. 2 பேருமே பரஸ்பரம் அன்பும் காதலும் உள்ள தம்பதிகள். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு முனிவர் வர்றாரு. அந்த முனிவரை இவங்க நல்லபடியா கவனிக்கிறாங்க. அந்த ராத்திரி அந்த முனிவர் அவங்க வீட்டிலேயே தங்குற மாதிரி ஆயிடுது. அந்த குகையுடைய அளவு மிகவும் சின்னதா இருக்கும். 2 பேர் மட்டும்தான் அந்த குகையில ஒரு நேரத்துக்கு தங்க முடியும். அப்படி இருக்கும்போது பயங்கரமான குளிர் வெளியே அடிச்சதுனால ஆகுகன் தன்னுடைய மனைவிய தன்னோட வெளியே வச்சுக்க முடியாம உள்ள அந்த முனிவர் தங்கி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய மனைவியை அனுப்பி நீ இந்த ஓரத்துல தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி மேல நம்பிக்கை உள்ள ஒருத்தரை நான் இதுவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அந்த முனிவர் 2 பேருக்கும் ஆசீர்வாதம் வழங்குறாரு. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து அந்த வேட்டுவன் ஒரு மிருகத்தால அடித்து கொல்லப்பட்டு அந்த துன்பம் தாங்காம அவனுடைய மனைவியும் கூட சேர்ந்து இறந்து போறாங்க. இந்த ஜென்மம் இப்படியே முடிஞ்சு போக அடுத்த ஜென்மத்துல ஆகுகன் ஒரு நாட்டுடைய இளவரசனான நளனாகவும் ஆகுகி ஒரு நாட்டுடைய இளவரசியான தமயந்தியாகவும் பிறக்கிறாங்க. அந்த முனிவர் ஒரு அன்னப்பறவையா பிறக்கிறாரு. இந்த 3 பேருக்குள்ளேயும் எப்படி தொடர்பு வந்தது, இந்த ஜென்மத்துல நளனும் தமயந்தியும் எப்படி காதலிச்சு சேர்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, அதை அவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த நள தமயந்தி கதை. நிடத நாட்டு மன்னனுடைய மகன் தான் நளன். நளன் தன்னுடைய நந்தவனத்துல ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அழகான அன்னப்பறவையை பாக்குறாரு. தன்னுடைய காவலாளிகள்கிட்ட சொல்லி அந்த அன்னப்பறவையை பிடிச்சிட்டு வர சொல்லி பக்கத்துல வச்சு பாத்துட்டு இருக்கும் போது அந்த அன்னப்பறவை நளன் கிட்ட பேசுது. நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அறிவா இருக்க, இந்த நாட்டு மக்கள் மேல இந்த அளவுக்கு பாசமாவும் இருக்க. உனக்கு ஒரு மகாராணி வந்தா அவளும் அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் மேல பாசமுள்ள ஒரு மகாராணியாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ராணி ஒரு இடத்துல இருக்கா, நான் உனக்கு அவளை பத்தி சொல்லவா அப்படின்னு சொல்லி தமயந்தியுடைய அழகு அத்தனையும் அழகா வர்ணிக்குது அந்த அன்னம். இதை கேட்ட உடனே நளனுக்கு தான் பார்க்காமலேயே தமயந்தி மேல ஒரு காதல் உருவாகுது. அப்போ அந்த அண்ணன் நளன் கிட்ட நான் வேணா போய் தமயந்தி கிட்ட தூது சொல்லவா, நளன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லியும் நளனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியும் நான் தமயந்தி கிட்ட போய் சொல்லவா அப்படின்னு கேக்குது. நளனும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கவே இப்போ இந்த அன்னப்பறவை பறந்து தமயந்தியுடைய நாட்டுக்கு போய் அங்க தமயந்தி எங்க இருக்கா அப்படின்னு பாக்குது. தமயந்தி தனிமையில இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தமயந்தி கிட்ட போய் நளனை பத்தியும் நளனுடைய பெருமைகளை பத்தியும் பாடலா பாடுது. அந்த பாடலை கேட்டு தன்னுடைய கற்பனையில நளன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு தமயந்தி கற்பனை செஞ்சு பார்த்து நளன் மீது ஒரு காதலும் அவங்களுக்கு வந்துருது. இந்த நேரம் பார்த்து தமயந்தியுடைய தகப்பனான வீமன் அப்படிங்கிற மன்னன் தமயந்திக்கு சுயம்பரம் ஏற்பாடு பண்றாரு. சுயம்பரத்துக்கு எல்லாரும் வருவாங்க இல்லையா, வரவழைக்கப்பட்ட இளவரசர்களுள் மன்னர்களுள் நளனும் ஒருத்தர். இது மட்டும் இல்லாம தமயந்தியுடைய அழக கேள்விப்பட்டு அந்த அழகுக்கு ஆசைப்பட்டு நிறைய தேவர்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த தேவர்கள்ல சனி பகவானும் ஒருத்தர். இவங்க எல்லாருக்குமே தமயந்தி மனசுல நளன் மீது ஒரு காதல் இருப்பது தெரியும். அதனால எல்லாரும் நளனுடைய உருவத்திலேயே மாறி வர்றாங்க. இந்த சுயம்பரத்துல நளனை அடையாளம் கண்டுபிடிச்சு நளன் கழுத்துல மாலை போட்டுடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட வர தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகுது. அந்த இடத்துல 6 பேர் கிட்டத்தட்ட நளன மாதிரியே இருக்காங்க. இதுல உண்மையான நளன் யாரு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தமயந்தி யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தான் படிச்சது ஞாபகம் வருது. அவங்களுக்கு அவங்க ஆசிரியர் தேவர்கள் அப்படிங்கிறவங்க கண் இமைக்கவே மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்ப இவங்க அந்த 6 பேர்ல பார்க்கும்போது 5 பேர் கண்ணே இமைக்காம உட்கார்ந்துருப்பாங்க. 6வதான அந்த நபர் தான் நளன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு சரியா நளன் முன்னாடி போய் நின்று அவரை வணங்கி அவருக்கு மாலை போட்டு தன்னுடைய கணவனா ஏத்துக்கிறாங்க.
நன்றி. தொடர்ந்து நம்ம நலதமயந்தி கதையை கேட்கிறோம். நலதமயந்தி கதை தொடங்கியது அப்படிங்கிறது ஒரு அடர்ந்த வனம், அதாவது காடு. அந்த காட்டுல வேடுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்டையாடுபவர். அவர் பேரு ஆகுகன். அவரது மனைவி பெயர் ஆகுகி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ ஆகுகன் ஆகுகி அப்படிங்கிற அந்த 2 நபர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு முனிவர் அந்த வழியே வரும் பொழுது அவருக்கு இவர்கள் உணவு பரிமாறுகிறார்கள். பொழுது முடிந்து விட்டது, அதாவது பொழுது சாய்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு நேரத்துல அவரை தங்க வைப்பதற்கு வேறு வழி இல்லாமல் அந்த குகையிலேயே தங்க வைக்கிறாங்க. அந்த குகை அப்படிங்கிறது 2 நபர்கள் மட்டுமே தங்கக்கூடிய ஒரு சின்ன அறையாகத்தான் இருக்கிறது. சோ வேறு வழி இல்லாமல் வெளியில குளிர் அப்படி இருக்கிறதுனால மனைவியை வேறு வழி இல்லாமல் தங்க வைக்கிறார் ஆகுகன். சோ இதை கண்ட அந்த முனிவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்படி ஒரு நம்பிக்கையாளனை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவனை ஆசீர்வதித்து அவர் சென்று விடுகிறார். பின்னாடி வேட்டையாடும் பொழுது வேறு ஒரு மிருகம் தாக்கி அந்த ஆகுகன் இறந்து விடுகிறார். ஆகுகனுடைய சேர்த்து ஆகுயையும் இறந்து விடுகிறார். இது முன்ஜென்ம கதை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பின் ஜென்மமாக நெடுத நாட்டோடைய இளவரசனாக நலன் அப்படிங்கிறவரு, அந்த ஆகுகன் தான் நலன் அப்படிங்கிறதையும், சோ அதன் பிறகு இன்னொரு நாட்டுல ஒரு இளவரசியாக தமயந்தி பிறக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. 2 பேரையும் இணைத்து வைப்பதற்காக அந்த அன்னப்பறவையாக அந்த முனிவர் தோன்றியிருக்கிறார். சோ இந்த 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குசிப் திரைப்படத்துல கதைக்கு படத்தோடைய முடிவு ஆரம்பத்திலே சொல்வது போல இவருக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட போகிறது என்பதை இதுதான் கதை அப்படிங்கிறது மாதிரி காட்டுவாங்க. அதுதான் இந்த இடத்துல நலதமயந்தி கதையில இந்த முனிவர், அந்த அன்னப்பறவை, நலன், ஆகுகன், ஆகுகி, தமயந்தி இவர்களுக்குள்ளாக ஏற்படக்கூடிய அந்த காதல் கதை அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சோ இந்த நெடுத நாட்டுல வாழக்கூடிய இந்த இளவரசன் நலனிடம் அந்த அன்னப்பறவை வருகிறது. அன்னப்பறவையின் அழகை கண்டு அதை பிடித்து பார்க்கும்போது அது பேசக்கூடிய ஒரு அன்னப்பறவையாக இருக்கிறது. அப்பொழுது நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு ஒரு அழகான இளவரசி கிடைத்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பக்கத்து நாட்டுல இந்த மாதிரி தமயந்தி அப்படிங்கிறது இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகில் சிறந்தவங்க, உனக்கு ஏற்றவர்கள், உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டு தூதாக போகிறது. அப்படி தூதாக போய் தமயந்தியும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் பீமன் தான் தமயந்தியோட தகப்பனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தமயந்திக்கு சுயமரம் ஏற்பாடு செய்து விடுகிறார். சோ சுயமரம் அப்படின்னா திருமணத்திற்கு பெண்ணை திருமணம் செய்பவர்களை நினைப்பவர்கள் ஃபுல்லா, ஆண்கள் ஃபுல்லா அவர்கள் ஒரு சில இங்க ஒரு இன்டர்வியூ மாதிரின்னு வச்சுக்கலாமே. சோ அது மாதிரி நடைபெறும். சோ அதுக்கு தமயந்திக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. சோ இப்ப நலனும் போகிறார். அங்கே தமயந்தியின் மீது அந்த அழகுல பயங்கர தேவர்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. சனீஸ்வரன், சனி பகவானுக்கும் தமயந்தியை திருமணம் செய்யணும்னு ஆசை வருகிறது. சோ எல்லாருமே அந்த இடத்துக்கு வர்றாங்க. சோ தமயந்திக்கு நலன் மீது காதல் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்ட எல்லாருமே நலனுடைய வேடத்துல, நலனுடைய சாயல்ல அங்கே தோன்றி இருக்கிறார்கள். சோ இப்ப தமயந்திக்கு ஒரே குழப்பம். தமயந்தி யாரை தேர்வு செய்கிறாரோ அவரை திருமணம் செய்து கொள்ளலாம், அதுதான் சுயவரத்தின் விருப்பம். சோ இப்போ யாருன்னு தெரியாம அவங்க விழிக்கிறாங்க. சோ அவங்க விழிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. ஆஹா, தேவர்கள் எல்லாம் விழியை மூட மாட்டார்கள், ஆனால் மனிதர்கள் விழியை சிமிட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போதுதான் மற்ற 5 நபர்களும் விழியை சிமிட்டாமலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கே நலன், அதாவது ஒரிஜினல் நலன் மட்டும் விழியை சிமிட்டி விடுகிறார். சோ அந்த நலனை நோக்கி அவள் பயணிக்கிறாள். சோ தொடர்ந்து நாம் கதை பயணிக்கக்கூடிய வேளையில் நாம நம்மளுடைய பயணத்தை, அதாவது 21 நிமிட பயணத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரில் தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நீரின் தன்மையில் வைப்போம்னு சொல்லுவேன். அந்த தன்மை அப்படின்னா நீங்கள் எந்த விதத்தில் அந்த நீரை பருகுகிறீர்கள், அதாவது
ஒரு குளிர்ந்த நீராக பருகுகிறீர்களா, அல்லது வெதுவெதுப்பான நீராக பருகுகிறீர்களா, அல்லது சூடான நீராக பருகுகிறீர்களா, அல்லது உங்களுடைய சீதோஷ்ண நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் இயல்பில் எப்படி இருக்குமோ அப்படி பருகுகிறீர்களா, அதனுடைய தன்மையை நீங்கள் கவனியுங்கள் சொல்கிறேன். இதில் நான் குளிர்ந்த நீராக தான் குடிக்கணும், வெதுவெதுப்பான நீராக தான் குடிக்கணும், சுட சுட குடிக்கணும் அப்படின்னு நான் எதையுமே சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான வேறுபாடு மாறுபாடு இருக்கும். இப்போ மழை பொழிகிறது அப்படின்னா சிலருக்கு சூடாக குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும். சில நேரங்களில் வெக்கையாக இருக்கும் விடியும் பொழுது. சிலர் வந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் நடப்பீங்க. அப்போ நீங்கள் சற்று ஜில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோன்றும். ஸோ அதனால் நான் அதை சொல்லலை. என்னை கேட்டால் இயல்பாக நம்மளுடைய சீதோசன நிலையில், அதாவது நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய நீரை பருகுவது அது உத்தமம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த தன்மையை நீங்கள் உணருங்க. அது எப்படி இருக்குது, வெதுவெதுப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படிங்கிறது தான் அந்த தன்மை. சுவையை உணருங்கள். சுவை பார்த்திங்கன்னா, நீருக்கு நிறைய நேரங்களில் சுவை இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு நீருக்கும் அது தாகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. தாகத்தில் நீருடைய சுவை தெரியும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டு தண்ணியை நாம் குடிக்கக்கூடிய அந்த தண்ணியில் என்ன சுவை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வேளையும் உணர்ந்து பருகணும். அதை இப்போ நம்ம உணர்ந்து பருகணுங்கிறத தான் நினைவூட்டலில் சொல்லுவோம். இப்போ நீங்கள் தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 2 கேள்வி. அந்த 2 கேள்விக்கும் நீங்கள் விடையளிக்க வேண்டும். முதலாவதாக நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமத்தில் முதல் கேள்வியாக வைப்பது அப்படிங்கிறதும் 8 நடையில் முதல் கேள்வியாக வைப்பது. அதற்கு நிறைய பேர் இனிய காலை வணக்கத்தோடையே உங்களுடைய பதிலை சொல்கிறீங்க. தவறொன்றும் இல்லை. அதை ஒரு பழக்கமாக்குங்க, அவ்வளோதான். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பி விட்டீர்களா, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பி விட்டீர்களா, இந்த கேள்விக்கு விடையளித்து பாருங்கள். இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்க உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு விடையே கிடைக்கும். அற்புதமான உங்களுடைய பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பி விட்டீர்களா, இதுதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி, இப்போ நம்ம நலதமயந்தி கதை கேட்டு வருகிறோம். அந்த வகையில் நீங்கள் சிறு வயதில் இருந்து தற்பொழுது வரை நாடகம் பார்த்ததுண்டா? நம்ம சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரை நாடகம் பார்த்ததுண்டா? நான் கேட்டதுண்டான்னு கேட்கல. ஏன்னா நிறைய நம்மளே சொல்லியிருக்கோம். நாடகம் சொல்லவும் நீங்கள் ஏதோ மெகா சீரியலை எண்ணி விடாதீர்கள். சீரியல் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை பார்க்க வேண்டாம்னு நான் பல முறை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பார்த்துருக்க வாய்ப்புகளும் உண்டு. நான் அதை கேட்கவே இல்லை. அந்த நாடகத்தை நீங்கள் அப்படியே தள்ளி வச்சிடுங்க. நான் சொல்வது, நேரில் நீங்கள் நாடகம் பார்த்ததுண்டா? அதாவது திருவிழாக்களில், நம்மளுடைய ஊர்களில் அப்பொழுதெல்லாம் நடந்திருக்கும். அது நீங்கள் சிறு வயதாக இருந்து, விவரம் தெரியாத வயதாக இருந்திருந்து அப்படி பார்த்துருந்தால் கூட தாராளமாக சொல்லுங்கள். நீங்கள் நாடகம் பார்த்ததுண்டா சிறு வயதிலிருந்து தற்பொழுது வரை? ஏன்னா இப்பொழுது கூட நான் அங்கங்கே எங்கேயாவது டீ கடைகளில் அதற்கான விளம்பரத்தை நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஊரில் கும்பாபிஷேகம், இந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த நாடகம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த கதாபாத்திரமோ அந்த கதாபாத்திரத்துக்குரிய நாயகன் நாயகியை கொடுத்து பப்புன் யார் அப்படிங்கிறது வரைய விளம்பரப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அதனால் இப்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் நாடகம் பார்த்ததுண்டா? இந்த 2 கேள்வி. 3வதாக ஒரு கேள்வி, அப்படி பார்த்துருந்தா எந்த வகையான நாடகங்களை நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கீங்க? இப்போது என்னை கேட்டீங்க அப்படின்னா, வள்ளி திருமணம் நாடகம் அதிகமாக பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு இந்த நலதமயந்தி கதை அப்படிங்கிறது, ஏன்னா வள்ளி திருமணம் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கிராமத்தில் எனக்கு நிறைய முறை கிடைத்திருக்கிறது. இந்த நலதமயந்தி அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் நான் என்னுடைய தெருவுக்கு பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கிறது. அந்த திரௌபதி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் இந்த நலதமயந்தி கதையும் வரும். ஸோ அந்த வகையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். இது என்னுடைய பதில். உங்களுடைய பதில் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த கேள்விகளுக்கு விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்
உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை நம்மளுடைய ஆடியோவை கேட்டே செய்யுங்க. நம்மளுடைய ஆடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு லிங்க்லேயே நான் ஒவ்வொரு நாளும் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே செய்யுங்க. செய்துட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். மீதம் இருக்கக்கூடிய நலந்தமயந்தி கதையை கேளுங்க. ஏன்னா கதை கேட்டால் ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக எல்லாருக்குமே ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. நீங்கள் மீதி கதையை இன்றைக்கி கேட்டுடுங்க. இப்போது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பேசிக் கோர்ஸில் உங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி நாம் நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம நலதமயந்தி கதை கேட்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம 2 பார்ட்டுகளை ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்பொழுது 3வது பாகத்தை யூடியூபர் சொல்ல அதை நாம் தொடர்ந்து கேட்டு பயணிக்கலாம். வாருங்கள். இப்ப நளனுக்கும் தமயந்திக்கும் திருமணம் இனிதாக நடக்கிறது. இந்த திருமணத்திற்கு பின்னாடி நளன் தமயந்தியை கூட்டிட்டு தன்னுடைய நாடான நிடத நாட்டுக்கு போயிடுறாரு. இந்த நேரம் இந்த சுயம்பரத்துக்கு ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வருது. அப்படி மிகுதியான கோபம் வந்த ஒருத்தர் தான் சனி பகவான். நளனை துன்பப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரணும் அப்படின்னு சனி பகவான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிடத நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நளனுடைய தந்தை நளனுக்கு பட்டாபிஷேகம் செய்து நளனை மகாராஜாவா அறிவிக்கிறாரு. இந்த நள மகாராஜா மிகுந்த சிரத்தையோட ஆட்சி புரிகிறாரு. தன்னுடைய மக்களை நல்லபடியா ஆட்சி புரிஞ்சிட்டு வரதுனால எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம நளன் தமயந்தி 2 பேருடைய காதல் வாழ்க்கையும் ரொம்ப அழகா போகுது. 2 பேருக்கும் 2 குழந்தைகள் பிறக்குறாங்க, இந்திரசேனா இந்திரசேனன் அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் சனி பகவானுக்கு நளன் மீது இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியதி இருக்கு, அதாவது ஒரு விதி. அந்த விதிப்படி அவர் கண்டிப்பா கடமையில தவறாத ஒருத்தரை பிடிக்கவே முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் நளன் தன்னுடைய ஒரு கடமையில கூட தவறாம நல்லபடியா ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவரை பிடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இவருக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது நளன் தன்னுடைய கால்களை சரியா கழுவாம போறாரு. அப்போ சனி பகவான் அவரை பார்த்து, இவ்வளவு பெரிய மன்னனான இவனுக்கு காலை கூட ஒழுங்கா கழுவ தெரியல அப்படின்னா தன்னுடைய நாட்டு மக்களை எப்படி நீதி நெறி வழுவாமல் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு இந்த கழுவாத கால் வழியா நளனை பிடிச்சிடுறாரு. இப்ப நளனுக்கு சனி திசை ஆரம்பமாகுது. எல்லாருடைய வீழ்ச்சிக்கு பின்னாடியுமே இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் விட அவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது. ஆனா நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இந்த கெட்ட பழக்கம் தான் நம்மளை வீழ்த்துறதுக்கு காரணமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் நளன் கிட்டையும் இருந்தது. அதுதான் சூதாடுற பழக்கம். மகாபாரதத்துல எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவுல நிறுத்துச்சோ அதே சூதாட்டம் தான் இப்ப நளனையும் தெருவுல நிறுத்த போகுது. ஆனா நளனுக்கு இது தெரியாது. நளனுடைய அமைச்சரான புட்கரன் அப்படிங்கிறவரு சூதாட்டத்துல வல்லவர். ஒரு நாள் சூழ்ச்சி பண்ணி நளனை கூப்பிட்டு அவரோட சூதாடி அந்த இடத்துல நளன் தோற்கடிக்கப்பட்டு தன்னுடைய நாடையும் தன்னுடைய ஆட்சியையும் புட்கரன் கிட்ட இழந்து போறாரு. இப்ப நளன் இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு வனவாசம் போகணும். யாருடைய கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் தான் வாழணும். தன்னுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு வாழணும். இந்த சூழ்நிலையில வெளியே போகும்போது தமயந்தி தன்னுடைய 2 குழந்தைகளையும் பணிப்பெண் கிட்ட கொடுத்து என்னுடைய அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நளன் அவங்களையும் அவங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போக சொல்லும்போது, இல்ல கிடையாது, நான் என்னுடைய கணவனோட தான் வருவேன், நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நளன் பின்னாடியே போறாங்க. 2 பேரும் இப்போ ஒரு காட்டை போய் அடைகிறாங்க. அந்த காட்டுல 2 பேருக்கும் சாப்பாடே கிடைக்கல. சாப்பாடு இல்லாம கிட்டத்தட்ட அரை தூக்கத்துல மயங்கி விழுறாங்க தமயந்தி. அந்த நேரம் அவங்கள பார்த்து நளனுக்கு மிகுந்த கஷ்டமா இருக்கு. நம்மளை நம்பி வந்த ஒரு பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டோமேன்னு சொல்லி மிகுதியா கவலைப்படுறாரு. அவர் தமயந்தி கிட்ட நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சாத குறையா கேக்குறாரு. ஆனாலும் தமயந்தி போக மாட்டேன் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது. 2 பேருமே பசி தாங்க முடியாம அந்த காட்டுல இருக்காங்க. அந்த சமயத்துல தமயந்தி கொஞ்சம் நல்ல தூக்கத்துல ஆழ்ந்துட்டு இருக்கும் போது நளன் தமயந்திய அங்கேயே விட்டுட்டு தான் மட்டும் எந்திரிச்சு நடந்து போயிடுறாரு.
அதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா தமயந்தி நலன் இல்ல அப்படின்னா தனிமையில அங்க இருக்க மாட்டாங்க. தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. நம்ம தான் இப்படி சாப்பாடு இல்லாம வனவாசம் போறோம், நம்ம மனைவிக்கு என்ன குறைச்சல், அவ தன்னுடைய வீட்லயாவது போய் இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் நலன் அந்த இடத்துல தமயந்திய விட்டுட்டு போறாரு. அவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தமயந்தி முழிச்சு பாக்குறாங்க, தன்னை ஒரு மலைப்பாம்பு சுத்திட்டு இருக்கு. தன்னுடைய கணவனோட பேரை சொல்லி கத்தி கூப்பிடுறாங்க, தன்னை காப்பாத்த யாருமே வரல. பயந்து போற தமயந்திய ஒரு வேடன் வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்தின வேடனுக்கு தமயந்தி மேல ஒரு ஆசை வந்துருது. அவரு அவங்கள அடையிறதுக்காக அவங்கள துரத்தி ஓடுறாரு. இந்த சமயம்தான் கணவன் துணை இல்லாம நம்ம இந்த இடத்துல தனியா இருக்கிறது சரியில்லை அப்படிங்கறத தமயந்தி உணர்ந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுக்கிட்டு பணிப்பெண்ணா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எந்த இடத்துல பணிப்பெண்ணா இருக்கிறாங்களோ அதே இடத்துக்கு விருந்துக்கு வர்ற அவங்களுடைய தந்தையான வீமன் அவங்கள பார்த்து தன்னுடைய பெண்ணை அடையாளம் கண்டுகிட்டு, நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ ஏன் இந்த நிலைமையில இருக்கணும் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ தமயந்தி கிட்டத்தட்ட தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுல அடைக்கலம் ஆயிட்டாங்க. அவங்களோட குழந்தைகளும் அவங்க கிட்டதான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நலன் அவங்கள விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடந்தது? தொடர்ந்து நம்ம புராண கதையின் இறுதி 3ஆம் பகுதியை பார்த்தோம். இறுதி பகுதியும் கண்டினியூவா பார்த்துருவோம். ஏன்னா இறுதி பகுதியும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கடைசி 1 நிமிடத்துல நான் கன்க்ளூஷன் பண்றேன். வாங்க இறுதி பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். நலன் ஒரு அடர்த்தியான காடு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு குரல் அவருக்கு கேக்குது. அந்த குரல் வந்த திசையை அவர் நோக்கி பார்க்கும்போது நிறைய மரங்கள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவர் போய் பார்க்கும்போது அந்த தீக்குள்ள ஒரு பாம்பு துடிச்சிட்டு இருக்கு. அந்த பாம்புடைய பேர் கார்கோடகன். கார்கோடகன் நலன் கிட்ட தன்னை காப்பாத்துமாறு கெஞ்சுது. நலனும் கார்கோடகனை காப்பாத்துறாரு. காப்பாத்தின அடுத்த நிமிஷம் கார்கோடகன் நலனுடைய உடம்ப தீண்டுது. அந்த பாம்பு தீண்டின அடுத்த நிமிஷம் நலனுடைய அழகான உருவம் மாறி வயசான கூன் விழுந்த ஒரு கிழவன் மாதிரி நலன் ஆயிடுறாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நலன், நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன், உன்னை காப்பாத்த தானே செஞ்சேன், காப்பாத்தினதுக்கு நன்றியா இது அப்படின்னு கேட்கும்போது அந்த பாம்பு, அப்படி இல்லை நண்பா, நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். நீ எவ்வளவு நாள் இப்படி காட்டிலேயே சுத்திட்டு இருப்ப, நான் உன்னை கொத்துனதுனால இப்போ நீ உருவம் மாறி வேற ஒரு ஆள் மாதிரி இருக்க. இந்த சமயம் நீ நாட்டுக்குள்ள போய் எங்க வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நலனுக்கு ஒரு மாற்று உடையே கொடுக்குது. என்னைக்கு உனக்கு உன்னுடைய உருவம் மாறணும் அப்படிங்கிற ஆசை வருதோ, நிலைமை வருதோ, அன்னைக்கு நீ இந்த உடைய போட்டுக்கிட்டு பழையபடி அழகான ஒரு நலனா நீ மாறிக்கலாம் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. அந்த பாம்பு கிட்ட அந்த உடைய வாங்கிக்கிட்ட நலன் இப்ப ஊருக்குள்ள போய் அயோத்தி அப்படிங்கிற நாடை சென்றடைகிறாரு. அந்த அயோத்தி நாட்டுல இருக்கிற மன்னனுக்கு தேரோட்டியா மாறுறாரு. நலனுக்கு ரொம்ப வேகமா தேர்களை செலுத்த தெரியும். அந்த வித்தைய மன்னனுக்கு கற்றுக் கொடுக்க மன்னன் ஒரு மரத்துல இருக்கிற இலைகளை எவ்வளவு வேகமா எண்ணணும் அப்படிங்கிற வித்தைய நலனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு நாட்டுடைய மன்னனா இருந்து நல்லாட்சி புரிந்த நலன் இப்போ இன்னொரு நாட்டு மன்னனுக்கு தேரோட்டியா வாழ்ந்துட்டு இருக்காரு. தன்னுடைய கணவன் மீது அந்த அளவுக்கு காதல் கொண்டுள்ள தமயந்தி தன்னுடைய கணவனை பிரிஞ்சு இப்ப அப்பா அம்மா வீட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே 12 வருடங்கள் முடிஞ்சு போயிருது. இந்த சமயத்துலதான் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் வருது. நலன் எங்கேயாவது கண்டிப்பா இருக்கணும், இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. என்னை தேடி நலனை வர வைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து சமயோஜிதமா தந்திரமான ஒரு செயலை செய்யறாங்க. தன்னோட அப்பா கிட்ட போய், நலன் என்னை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் என்னுடைய வாழ்க்கையை இப்படியே இருக்க முடியாது, எனக்கு 2வது திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு மிகுதியான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய முதல் வாழ்க்கை நல்லபடியா அமையல அப்படின்னா 2வது வாழ்க்கையை அமைச்சுக்கிற உரிமை அவங்களுக்கு முழுமையுமா கொடுக்கப்பட்டிருக்கு. வீம மகாராஜாவும் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படிங்கிறதுக்காக தமயந்திக்கு 2வது சுயம்பரத்தை ஏற்பாடு பண்றாரு. இந்த 2வது சுயம்பரத்தை பத்தின செய்தி எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் சொல்லப்படுது. இந்த செய்தி எல்லா மன்னர்களையும் சென்றடைந்த மாதிரி அயோத்தி நாட்டு மன்னனையும் சென்றடையுது. அந்த மன்னனுக்கு தேரோட்டியா இருக்கிற நலனையும் சென்றடையுது. இப்போ இந்த சுயம்பரத்துல கலந்துக்கிறதுக்காக அயோத்தி மன்னன் நலனையே தேரோட்டியா வச்சு தமயந்தியுடைய அரண்மனைக்கு வந்து சேர்றாரு. நலனுடைய பாதம் அந்த இடத்துல பட்ட உடனேயே தமயந்திக்கு உள்ளுணர்வு ஏதோ சொல்லுது. அவங்க கண்கள் நலனை தேட ஆரம்பிக்குது. இப்போ அந்த சுயம்பரம் நடக்க ஆரம்பிக்குது. எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நாள் அன்னைக்குதான் சனி பகவான் நலனை பிடிச்சு 7.5 ஆண்டுகள் முடிவடையுது. தான் இந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தும் நேர்மையா இருக்கிற நலனை பார்த்து மனம் இறங்கி சனி பகவான் அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுறாரு. தன்னுடைய மனைவிக்கு தன் கண் முன்னாடி சுயம்பரம் நடக்கிறத எந்த கணவனால பாத்துட்டு இருக்க முடியும்? நலன் உடனடியா கார்கோடகன் கொடுத்த அந்த உடைய அணிந்து கூன் விழுந்த அந்த கிழவன் உருவத்துல இருந்து மறுபடியும் அழகான நல மகாராஜாவா மாறுறாரு.
ஏற்கனவே உள்ளுணர்வுல நலன் இங்கதான் இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்த தமயந்தி இப்போ முழுமையான உருவத்துல நிக்கிற நலனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நலனுக்கே மறுபடியும் மாலை சூட்டி மறுபடியும் 2 பேரும் சேர்றாங்க. இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியுடைய தந்தையான வீம மகாராஜா நலன் கிட்ட உனக்கு என்ன சீர்வரிசை வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உங்களுடைய படைகளை கொடுங்க, நான் போய் என்னுடைய நாடை பிடிக்கணும், கைப்பற்றணும், கொடூரமான ஆட்சி செய்து புட்கரன் என்னுடைய மக்களை துன்பப்படுத்திட்டு இருக்காரு, என்னுடைய மக்களை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்கும்போது வீம மகாராஜா நலனுக்கு அந்த படைகளை கொடுக்கிறாரு. இந்த படைகளோட போய் புட்கரனை தோற்கடிச்சு மறுபடியும் தன்னுடைய நாடான நிடத நாடை கைப்பற்றி தன்னுடைய மக்களை நல்லாட்சி புரிய ஆரம்பிக்கிறாரு நல மகாராஜா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்காக நலனும் தமயந்தியும் ஒரு கோயிலுக்கு போய் கடவுளை வழிபடுற நேரத்துலதான் சனி பகவான் அவங்களுக்கு காட்சி அளித்து, என்ன நீங்க 2 பேரும் மன்னிக்கணும், நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு, உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் உண்டுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த வரத்தை தரேன் அப்படின்னு கேட்கும்போது நல மகாராஜா தனக்காக எதுவும் கேட்காம தாம் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்துல யாருமே படக்கூடாது, நாடிழந்து வீடிழந்து அடையாளம் இழந்து எங்கேயோ ஒரு திசைக்கு எந்த மனிதனும் சுற்றி திரியக்கூடாது, என்னுடைய மனைவி பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது, தன்னுடைய கணவனை பிரிந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போய் உட்கார்ற ஒரு நிலைமை ஒரு பெண்ணுக்கு வரவே கூடாது, அதனால இந்த நலனுடைய தமயந்தியுடைய கதையை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சனி திசை பாதிப்பிலிருந்து நீங்க விடுவிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சனி பகவான் கிட்ட கேட்டதா சொல்லுவாங்க. இதனாலதான் சனி திசை நடக்கும்போது இந்த நல தமயந்தி கதையை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியாது. நன்றி. தொடர்ந்து நம்ம நல தமயந்தி கதையை கேட்டு முடிச்சிட்டோம். சோ இந்த கதையை ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துடலாம். சோ நலன் தமயந்தியை திருமணம் செய்து கொள்கிறார். அவருடைய தந்தையார் இளவரசனாக இருக்கக்கூடியவருக்கு அரசனாக முடிசூட்டுகிறார். சனி பகவானுக்கு எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை இழந்து விட்டால் கோபம் வரும். அந்த மாதிரி கோபம் காத்திருக்கிறார். எப்படியாவது நலனை பிடித்து விட வேண்டும். ஏன்னா ஊருக்கே பிடிக்குது, சனி பகவானுக்கு பிடிக்காம இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் காத்திருக்கிறார். ஆனா சனி பகவான் எல்லாரையும் தொட்டு விட முடியாது. கடமை தவறாதவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. கடமை தவறினால் நிச்சயமாக சனி பிடிக்கும் அப்படிங்கிறத, அதாவது நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னைக்கு நம்ம சோம்பேறித்தனம் அப்படிங்கிற மாதிரி கடமையை தவறுகிறோமோ அப்பொழுது நமக்கு நெகட்டிவிட்டி வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வர்றாங்க. சோ அந்த மாதிரி அவர் ஒரு கோவிலுக்குள்ள சொல்லும் பொழுது கால்களை கழுவும் போது காலில் ஒரு பகுதியை சரியா கழுவாம சென்றார். இவ்வளவு பெரிய அரசன் காலை கூட கழுவ தெரியல அப்படிங்கிற மாதிரி சனி போய் பிடிச்சிறார். சோ இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் உணவு அருந்துவதற்கு முன்பாக கால்கை முகம் கழுவ வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதி கொள்கிறேன். நாம அப்படி சரியா கழுவல அப்படின்னா சனி பிடிக்கும், நெகட்டிவிட்டி வரும், நோய் வரும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கொள்கிறேன். சோ அப்படி அவர் பிடிச்சிறாரு. பிடிச்சிட்டா என்ன நடக்கும்? சனி பிடிச்சிட்டா அப்படின்னா 7.5 ஆண்டுகளுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது தப்பு தப்பா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நாட்டையே புட்கரன் அப்படிங்கிற கூடிய அந்த அமைச்சர் இவரோட சூதாடுகிறார். ஏன்னா சனி பிடிச்சிட்டா கண்டிப்பா தோல்வி அப்படிங்கிறது தன்னால வரும். சோ சூதாட்டம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட பழக்கம் அவரிடம் ஏற்கனவே இருந்தால் கூட சனி பிடித்ததுக்கு அப்புறம் தோல்வியை நோக்கி பயணிக்கிறார். புட்கரன் சூதாட்டத்துல அவர் நாட்டை தோற்கடிக்கிற அளவுக்கு செஞ்சுறார். சோ அப்படி அவர் செய்ததன் விளைவு அப்படிங்கிறது நாட்டை இழந்துறாரு. சோ அவருக்கு இந்திரசேனை அப்படிங்கிற 2 மகன்கள். ஏன் பேருக்கு ரொம்ப குறைபாடான்னு தெரியல, ஆகுகன் ஆகுகி இந்திரசேனன்னு அதுலயே முடிச்சிருக்காங்க. சோ அந்த குழந்தைகள் பிறந்து இருக்கக்கூடிய அந்த சூழல்ல நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இப்பொழுது நலனோடு சேர்ந்து தமயந்தியும் வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நலன் ஒத்துக்கிறல, இருப்பினும் அவர் அழைத்து செல்கிறார். வேறு வழி இல்லாமல் அழைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல். அப்படி போகும்போது காட்டு வழியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ ஒரு இடத்துல உணவு இல்லாமல் தமயந்தி மயங்கியே விழுகிறாள். நலன் அவளை எப்படியோ காப்பாற்றி அமர்த்தி ஒரு இடத்துல அமர்த்தி தூங்க வைத்து விட்டு நலன் தன்னோடு இருந்தால் தமயந்தி நிச்சயமா கஷ்டப்படுவான்ட்டு தமயந்தியை விட்டுட்டு போயிடுறாரு. சோ விட்டுட்டு போன ஒரு சூழல்ல தமயந்திய ஒரு பாம்பு தீண்ட வரும். அந்த பாம்பை பாம்பிடம் இருந்து காட்டுத்தீயிடம் இருந்து ஒரு நபர் காப்பாற்றுவார். அவரும் தமயந்தியின் மீது ஆசைப்படுவார். இப்பொழுது தமயந்தி வேறு வழியே இல்லை, நம்ம அப்பாட்டே போயிடலாம்னு அப்பாவை ஒரு நாட்டுல போய் ஒரு மன்னர்கிட்ட ஒரு பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்துருவாங்க. சோ அந்த இடத்துக்கு வரக்கூடிய பீமன் அதாவது தமயந்தியோட அப்பா பணிப்பெண்ணான இந்த தமயந்தியை கண்டவுடன் தன்னுடைய மகள் தான் என்பதை குறித்து அவளை அழைத்து சென்று விடுகிறார். சோ நலன் வேறொரு மன்னரிடம் போய்
ஒரு தேரோட்டியாக இருக்கிறார். நலன் வந்து மிகச்சிறந்த தேரோட்டி. கூடுதலாக சொல்லணும்னா மிகச்சிறந்த சமையல் கலைஞர். ஸோ தீயும் நெருப்பும் இல்லாமலே சமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சமையல் வல்லுனர் அப்படிங்கிறதும். ஸோ பீமனும் சமையல்ல, மாமனாரும் சமையல்ல வல்லுனர், மருமகனும் சமையல்ல வல்லுனர் அப்படிங்கிறது. ஸோ தொடர்ந்து அந்த மன்னரிடம் வந்து அவர் குறிப்பிட்ட காலம் பயணிக்கிறார். ஸோ ஒரு 7.5 ஆண்டுகள் முடிய சூழ்நிலையில தமயந்தியை வந்து நலனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சுயமரத்துக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த சுயமரத்துல வந்து நலன் வந்து மீண்டும் வருகிறார். சோ நலனை கண்டுபிடித்து விடுகிறார். அந்த கார்போடகன் அப்படிங்கிற ஒரு பாம்பு தீண்டி ஒரு உடையை கொடுத்து அவர் வயது காட்டி இந்த கதைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இப்ப நலனும் தமயந்தியும் வந்து சுயம்பரத்துல ஒன்றிணைந்து விடுகிறார்கள். சோ மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்பொழுது சனி பகவான் அந்த 7.5 ஆண்டுகள் முடிந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களை விட்டு போகும்பொழுது என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குது. சோ அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுடைய கதையை யாரு கேட்டாலும் இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, பாசிட்டிவிட்டி மட்டும்தான் வரணும். சோ அப்படி கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கதையை இன்னைக்கு நம்மளுக்கு இத்தனை நாட்கள் எத்தனை நெகட்டிவிட்டி இருந்திருந்தாலும் இந்த கதையை கேட்டதன் மூலமாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எல்லாருமே மாறி இருக்கோம். சோ இந்த நலதமேந்தியை கேட்டதுனால நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்குள்ள இருந்த அந்த இருள் நீங்கி பிரகாசம் ஒழிக்க போயிருக்கு. இந்த வேளையில் அதாவது இருள் நீங்கி ஒளி பெறக்கூடிய நம்மளுடைய சூரியன் உதிக்கக்கூடிய இந்த வேளையில் நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையில், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்திலும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். தாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.